ஆத்மதீபகீதம். இருளை அகற்றிட தீபம் ஆர்வுடன் ஏற்றிடுவோ. ஆன்மீக இருளை அகற்றிட தீபம் ஆர்வுடன் ஏற்றிடுவோ. மனம் வாக்கு செயல்களில் தூய ஒழுக்கத்தை ஓம்பிடுவோம். மனம் வாக்கு செயல்களில் தூய ஒழுக்கத்தை ஓம்பிடுவோம். ஆணவம் நீங்கி அறிவொளி ஓங்க அகமுகமாய் சிவனை. ஆணவம் நீங்கி அறிவொளி ஓங்க அகமுகமாய் சிவனை. பேணுவம் பேணி பேரானந்த பெருவாழ்வெய்திடுவோம். பேணுவம் பேணி பேரானந்த பெருவாழ்வெய்திடுவோம். ஆன்மீக இருளை அகற்றிட தீபம் ஆர்வுடன் ஏற்றிடுவோ. ஓம் சாந்தி. வாணிடி 17/6/2020. मीठे बच्चे, याद में रहो तो दूर होते भी साथ में हो. இனிமையான குழந்தைகளே, நினைவில் இருக்கும் பொழுது தூரத்தில் இருந்தாலும் கூடவே இருப்பீங்க. याद से साथ का भी अनुभव होता है और विक्रम भी विनाश होती है. நினைவின் மூலமாக கூட இருக்கக்கூடிய அனுபவமும் ஆகும் மற்றும் விக்கர்மங்களும் அழிஞ்சிரும். கேள்வி: दूर देसी बाप बच्चों को दूरांदेशी बनाने के लिए कौन सा ज्ञान देते हैं? தூர தேசத்தில் இருக்கக்கூடிய தந்தை குழந்தைகளை தூராந்தேசியாக மாற்றுவதற்காக எந்த விதமான ஞானம் தராங்க? பதில்: आत्मा कैसी चक्र में भिन्न भिन्न वर्णों में आती है, इसका ज्ञान दूरांदेशी बाप की देते हैं. ஆத்மா சக்கரத்தில் எப்படி விதவிதமான வர்ணங்களில் வருது, இதனுடைய ஞானத்தை दूरांदेशिயாக இருக்கக்கூடிய பாபா தராங்க. तुम जानते हो अभी हम ब्राह्मण वर्ण के गए. इसके पहले जब ज्ञान नहीं था तो शूद्र वर्ण के थे. उसके पहले वैश्य वर्ण के थे. இப்போ நம்ம பிராமண வர்ணத்தில் இருக்கோம். இதற்கு முன்னால் எப்போ நமக்கு ஞானம் இல்லாமல் இருந்ததும் அப்போ சூத்திர வர்ணத்தில் இருந்தோம். அதற்கும் முன்னால் வைசிய வர்ணத்தில் இருந்தோம். இது இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. दूर देश में रहने वाला बाप आकर ये दूरांदेशी बनाने का सारा ज्ञान बच्चों को देते गए. தூர தேசத்தில் இருக்கக்கூடிய தந்தை இங்கு வந்து
தூராந்தேசியாக மாற்றுவதற்கான முழு ஞானம் குழந்தைகளுக்கு தராங்க. பாட்டி ஜோ பியாக்கே சாத்துகை, யார் பிரியமானவர் கூட இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஞான மழை பொழிவிக்கப்படுதுன்னு பாடியிருக்காங்க. ஓம் சாந்தி. जो ज्ञान सागर के सात्विकै उनके लिए ज्ञान बरसाத்துகை, யார் ஞான கடல் கூடவே இருக்காங்களோ அவங்களுக்காக ஞான மழை இருக்கு. तुम बाप के साथ को ना बल विलायत में को व कहां भी को साथ को याद तो रखते को ना. நீங்கள் பாபா கூடவே இருக்கீங்க இல்லையா? ஒருவேளை வெளிநாட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கூடவே இருக்கீங்க. நினைவு இருக்கு இல்லையா? ஜோபி பச்சே யாதுமே ரேத்தேகை ஓ சதைவ சாத்துமேகை, எந்த குழந்தைகள் நினைவில் இருக்காங்களோ அவங்க சதா கூடவே இருக்காங்க. याद में रहने से साथ रहते गई और विक्रम विनाश होते गई, फिर शुरू होता गई विक्रमाजित संवत. நினைவில் இருக்கக்கூடிய காரணத்தினால கூடவே இருக்காங்க மற்றும் விக்கர்மங்களும் அழிஞ்சிருது. திரும்ப விக்கர்மாஜித் வம்சாவளியானது ஆரம்பமாகுது. फिर जब रावण राज्य होता गई तब कहते गए ராஜா விக்ரம் கா சம்பத். திரும்ப எப்போ ராவண ராஜ்யம் வருதோ அப்போதான் ராஜா விக்ரமுடைய வம்சாவளியாக சொல்லப்படுது. வ விக்ரமாஜித் வ விக்ரமி, அதாவது ராவணனுடைய ராஜ்யத்தில் விக்கர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. ஆனால் சொர்க்கத்தில் விக்கர்மங்களை வென்றவர்களாக இருக்காங்க. अभी तुम विक्रमाजित बन रहे हो, फिर तुम विक्रमी बन जाएंगे. இப்போ நீங்கள் விக்கர்மங்களை வென்றவர்களாக ஆயிட்டிருக்கீங்க. திரும்ப நீங்கள் விக்கர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக ஆயிறீங்க. ஈசமை சபி அதி விக்கரமிகை, இந்த சமயத்தில் அனைவருமே மிகவும் விக்கர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. கிஸ்கோபி அப்னி தரம் கா பத்தா நகி, யாருக்குமே தன்னுடைய தர்மத்தை பற்றி தெரியாது. ஆஜ் பாபா ஏக் சோட்டா சா பிரசன் பூஜ்தே கை, சத்தியகமே தேவதாயி ये जानते हैं कि हम आदि सनातन देवी देवता धर्म के गई. இன்று பாபா ஒரு சின்ன கேள்வி கேட்குறாங்க. சத்தியுகத்தில் தேவதைகளுக்கு நாம் ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருக்கோம், இது தெரியுமா? ஜெய்சே தும் சமஸ்தே ஹோ ஹம் ஹிந்து தரம் கேகை, கோயி ககேங்கி ஹம் கிறிஸ்டியன் தரம் கேகை. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? நாம் ஹிந்து தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருக்கோம். ஒரு சிலர் சொல்கிறாங்க நாங்கள் கிறிஸ்டியன் தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருக்கோம். வைசி வகாங் தேவதாயே अपने को देवी देवता धर्म का समझते के विचार की बात है ना. அதே போலதான் அங்க தேவதைகள் தன்னை தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக உணர்றாங்களாம். இது சிந்தனை செய்யக்கூடிய விஷயமாக இருக்கு. வகாங் தூசரா கோயி தரம் தோ கை நகி ஜோ சம்ஜே கி கம் பலானி தரம் கேகை, அங்கே வேற எந்த தர்மங்களும் இல்லை, நாங்கள் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருக்கோங்கிற நினைவு அங்கே யாருக்கும் இருக்காது. ஏகாங் பகூத் தரம் கை तो पहचान देने के लिए अलग अलग नाम रखेगे. இங்கு நிறைய தர்மங்கள் இருக்கு. அறிமுகம் தருவதற்காக தனித்தனியான பெயரும் வச்சிருக்காங்க. वहां तो है कि एक धर्म इसलिए कहने की दरकार नहीं रहती कि हम इस धर्म के
அங்கே ஒரு தர்மம் மட்டும்தான் இருக்கு. அதனால் நாங்கள் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருக்கோம். அதுபோல் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. उनको पता भी नहीं कई कि कोई धर्म होते गई उनकी ராஜாயிகை. அங்கே வேறு எந்த தர்மம் இருக்கு, அதனுடைய ராஜ்யமும் இருக்கு, இதுவும் அவர்களுக்கு தெரியாது. अभी तुम जानते हो कम ஆதி சனாதன் தேவி தேவதா கேகை. அதாவது இப்போ நம்ம ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருக்கோம். இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. தேவி தேவதா और कोई को कहा नहीं जा सकता. தேவி தேவதைகளாக வேற யாருக்குமே சொல்ல முடியாது. पतित होने के कारण अपने को देवता कह नहीं सकते. தூய்மை இல்லாத காரணத்தினால தன்னை தேவதையாக சொல்ல முடியாது. पवित्र को ही देवता कहा जाता है. वहाँ ऐसी कोई बात होती नहीं. தூய்மையானவர்களுக்கு தான் தேவதையாக சொல்லப்படுது. அங்கே இது போல எந்த விஷயமும் இருக்காது. கோயி சே வேண்டு நகி தி ஜா சக்தி. யாரிடமும் ஒப்பிடவும் முடியாது. अभी तुम संगम युग पर को जानते को आदि सनातन देवी देवता धर्म फिर से स्थापन को रखा गई. இப்போ நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கீங்க. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் திரும்பவும் ஸ்தாபனை ஆயிற்றுக்கு. இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. வகாங் தோ தரம் கி பாத்தி கி நகி கை ஹை கி ஏக் தரம். அங்கே தர்மத்தினுடைய விஷயமே இல்லை. ஏன்னா அங்கே ஒரு தர்மம் மட்டும்தான் இருக்கு. ஏபி பச்சோங்கோ சம்ஜாயாதே எஜ்ஜோ கேத்தேகே மகா பிரளய் கோத்தேகே அத்தாத்து குச் பி நகி ரேத்தா ஏபி ராங்கு கோ ஜாத்தாகே. அதாவது மகா பிரளயம் ஏற்படுவதாக சொல்லப்படுது. ஆனால் அதுபோல சொல்வது தவறானது. அதாவது பிரளயம் ஏற்படும் பொழுது எதுவுமே இருக்காது. இது போல சொல்லக்கூடிய விஷயம் தவறானதாக இருக்கு. பாம்பை சம்ஜாத்திகை ரைட்டு கியாகை. பாபா அமர்ந்து புரிய வைக்கிறாங்க எது சரியானதாக இருக்கு. சாஸ்திரமே தோ ஜல்மயி திகாதி. சாஸ்திரங்களில் முழு உலகமும் தண்ணீரில் மூழ்கக்கூடியதாக காட்டியிருக்காங்க. பாக் சம்ஜாத்தேகை சிவாய் பாரத் கி பாக்கி ஜல்மை கோ ஜாத்தேகை. பாபா புரிய வைக்கிறாங்க பாரதத்தை தவிர மற்ற அனைத்து இடங்களும் தண்ணீரில் மூழ்கிரும். இத்தனி படி சிருஷ்டி கியா கரேங்கே. இவ்வளோ பெரிய சிருஷ்டியை என்ன செய்வாங்க. ஏக் பாரத் மேகி தேக்கோ கித்தனி காவ் கே. ஒரு பாரதத்தில் மட்டும் பாருங்க எவ்வளோ கிராமங்கள் இருக்கு. பெகலே ஜங்கல் கோத்தாகே फिर उनसे விருத்தி கோத்தி ஜாத்திகை. ஆரம்பத்தில் காடாக இருக்கு, அதுக்கப்புறம் அதிலிருந்து வளர்ச்சியும் அடையுது. वहाँ तो सिर्फ तुम आदि सनातन देवी देवता धर्म के ही रहते हो. அங்கே நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இருப்பீங்க. ये तुम ब्राह्मणों की बुद्धि में बाबा धारणा करा रहे हैं. பிராமணர்களாகிய உங்களுடைய புத்தியில் பாபா தாரணை செய்ய வைக்கிறாங்க. अभी तुम जानते हो ऊंचते ऊंच सी बाबा कौन के. उनकी पूजा क्यों की जाती है. உயர்ந்ததிலும் உயர்ந்த சி பாபா யாராக இருக்காங்க, அவருடைய பூஜை ஏன் செய்யப்படுது. இப்போ நீங்கள் இதையும் தெரிஞ்சிருக்கீங்க. அக்கு ஆதிக்கே புல் கியூம் சடாத்தேகை. எருக்கம் மலர்களை ஏன் சிவன் மீது வைக்கிறாங்க. வாத்தோ நிராகார் கேனா, அவர் நிராகார் தேகமற்றவராக இருக்காங்க இல்லையா. கேத்தேகே நாம் ரூப்சி ஞாராகை.
परंतु नाम रूप से न्यारी कोई चीज तो கோத்தி நெகிகை. பெயர் ரூபத்திலிருந்து தனிப்பட்டவராக சொல்லப்படுது. ஆனால் பெயர் ரூபத்திலிருந்து தனிப்பட்ட பொருள் எதுவும் இல்லை. தப் கியா கை ஜிஸ்கோ ஃபூல் ஆதி சடாத்தே கை. பெயர் ரூபம் இல்லாத பொருள் எதுவுமே இல்லை. அப்போ மலர்களை ஏன் வைக்கிறாங்க? பெகலே பூஜா உன்கி கோத்திகை. முதல்ல அவருடைய பூஜை மட்டும்தான் நடக்குது. मंदिर भी उनके बनते हैं क्योंकि भारत के और सारी दुनिया के बच्चों की सर्विस करते हैं. கோவில் கூட அவருடைய கோயில்தான் உருவாக்கப்படுது. காரணம் பாரதத்தினுடைய மற்றும் முழு உலகத்தினுடைய சேவை குழந்தைகள் செய்கிறாங்க. மனுஷியோங்கி சர்வீஸ் கி ஜாத்தி ஹேனா, அதாவது மனிதர்கள் தான் சேவை செய்கிறாங்க இல்லையா. பாரதம் மற்றும் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சேவை செய்கிறாங்க. மனிதர்களுக்கு தான் சேவை செய்யப்படுது இல்லையா. इस समय तुम अपने को देवी देवता धर्म की नहीं कहला सकते. இந்த சமயத்தில் உங்களை நீங்கள் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக சொல்ல முடியாது. तुमको पता भी नहीं था कि हम देवी देवता थे फिर अभी बन रहे हैं. நீங்கள் தேவி தேவதைகளாக இருந்தீங்க, திரும்பவும் ஆயிட்டிருக்கீங்க. இதுவும் உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. अभी बाप समझा रहे के तो समझाना चाहिए. என்னாலே சிவாய் பாப் के कोई दे ना सके. இப்போ பாபா புரிய வைக்கிறாங்க, அதனால் மற்றவர்களுக்கும் நாம் புரிய வைக்கணும். இந்த ஞானம் ஒரு அப்பாவை தவிர வேறு யாருமே தர முடியாது. உன்கோகி ககாகே தேகே கியான் கா சாகர் நாலேஜ்ஃபுல். அவருக்கு மட்டும்தான் ஞான கடலாக நாலேஜ்ஃபுல்லாக சொல்லப்படுது. गाया हुआ के रचता और रचना को ऋषि मुनि आदि कोई भी नहीं जानते. படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி ரிஷி முனிகள் யாருக்கும் தெரியாதுன்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. நீத்தி கருத்தே கயேகை. எங்களுக்கு தெரியாதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஜெய்சே சோட்டே பச்சோங்கோ நாலேஜ் கை கியா. சின்ன குழந்தைகளுக்கு ஞானம் இருக்கா என்ன? ஜெய்சே படே கோத்தே ஜாயேங்கி புத்தி குல்தி ஜாயேகி. அந்த குழந்தை வளரும் பொழுதுதான் புத்தியானது திறக்கும், புரிஞ்சுக்க முடியும். புத்தி மே ஆத்தா ஜாயேகா விலாயத் ககாங்கி. ஏ ககாங்கி. சின்ன குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம்தான் வெளிநாடு எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது புத்தியில் வரும். तुम बच्चे भी पहले इस बेगत की नॉलेज को कुछ भी नहीं जानते थे. குழந்தைகளாகிய நீங்கள் கூட எல்லையற்ற ஞானத்தை பற்றி எதுவும் தெரியாதவர்களாக இருந்தீங்க. ये भी कहते हैं बल कम शास्त्र आदि पढ़ते थे परंतु समझते कुछ भी नहीं थे. मनुष्य की इस ड्रामा में एक्टर कहना. சாஸ்திரங்கள் எல்லாமே படிச்சுட்டு இருந்தாங்க, ஆனால் எதுவுமே புரியாதவர்களாக இருந்தாங்க. மனிதர்கள் தான் இந்த நாடகத்தில் நடிகர்களாக இருக்காங்க இல்லையா. सारा खेल दो बातों पर बना हुआ है. भारत की हार और भारत की जीत. முழு விளையாட்டு இரண்டு விஷயங்களில் உருவாக்கப்பட்டிருக்கு. பாரதத்தினுடைய தோல்வி மற்றும் பாரதத்தின் வெற்றி. பாரத் में सत्युग आदि के समय पवित्र धर्म था. इस समय के अपवित्र धर्म. பாரதத்தில் சத்தியுகம் இருந்த சமயத்தில் தூய்மையான தர்மம் இருந்தது. இந்த சமயம் தூய்மை இல்லாத தர்மமாக இருக்கு. अपवित्रता के कारण अपने को देवता नहीं कह सकते हैं. फिर भी श्री श्री नाम
ரக்கா தேத்தேகை தூய்மை இல்லாத காரணத்தினால் தன்னை தேவதையாக சொல்ல முடியாது. இருந்தாலும் ஸ்ரீ ஸ்ரீ என்ற பெயரும் வைக்கிறாங்க. लेकिन श्री माना श्रेष्ठ श्रेष्ठ कहा की जाता की पवित्र देवताओं को. ஆனால் ஸ்ரீ என்றாலே சிரேஷ்டமானவர்கள், சிரேஷ்டமானவர்கள் என்றாலே தூய்மையான தேவதைகளுக்கு சொல்லப்படுது. ஸ்ரீமத் பகவான் வாச் கஹா ஜாத்தா கேனா ஸ்ரீமத் பகவானுடைய மகா வாக்கியமாக சொல்லப்படுது இல்லையா. அப் ஸ்ரீ கோண்டகரே இப்போ ஸ்ரீ யாராக இருக்காங்க? जो बाप के सम्मुख सुनकर श्री बनते हैं, ये जिनको ने अपने को श्री श्री कहलाया के யார் பாபாவுக்கு முன்னால் கேட்டு ஸ்ரீயாக ஆகிறாங்க, இல்லை யார் தன்னை ஸ்ரீ ஸ்ரீயாக சொல்லிக்கிறாங்க. बाप के कर्तव्य पर जो नाम पड़ेगी वह भी अपने ऊपर रखा दिया गई. பாபாவுடைய காரியங்கள் மீது எந்த ஒரு பெயர் இருக்கோ அதை தன் மீது வச்சுக்கிறாங்க. ये सब के रेजगारी बातें फिर भी बाप कहते कि बच्चे एक बाप को याद करते रखो, यही वसीकरण मंत्र के. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே ஒரு அப்பாவை நினைவு செய்யுங்க, இதுதான் வசீகரண மந்திரமாக இருக்கு. தும் ராவன் பர் ஜீத் பெகன் ஜெகத் ஜீத் பன்தேகோ. நீங்கள் ராவணன் மீது வெற்றி அடைந்து உலகத்தையே வெற்றி அடைகிறீங்க. கடி கடி அப்னேக்கோ ஆத்மா சம்ஜோ, அடிக்கடி தன்னை ஆத்மாவாக உணரணும். ये शरीर तो एकांग 5 तत्वों का बना हुआ है. இந்த சரீரம் இங்கே 5 தத்துவங்களால் உருவாக்கப்பட்டதாக இருக்கு. बनता है छूटता है फिर बनता है. अब ஆத்மா तो அவிநாசி है. இந்த சரீரமானது உருவாக்கப்படுது, திரும்ப அது அழிஞ்சிருது, திரும்பவும் உருவாக்கப்படுது. இப்போ ஆத்மா அழிவற்றதாக இருக்கு. अविनाशी आत्माओं को अब अविनाशी बाप पढ़ा रहे हैं संगम युग पर. அழிவற்ற ஆத்மாக்களுக்கு அழிவற்ற அப்பா இந்த சங்கம யுகத்தில் இப்போ படிப்பை கற்றுத்தராங்க. பல்கித்தினே भी विघ्न आदि पड़ते गई, माया की तूफान आते गई, तुम बाप की याद में रखो. எவ்வளவு தடைகள் ஏற்பட்டாலும், மாயையினுடைய புயல் வந்தாலும் நீங்கள் பாபாவுடைய நினைவில் இருக்கணும். तुम समझते हो हम की सतो प्रधान थी फिर तमो प्रधान बनेगी. நாம் தான் சத்தோ பிரதானமாக இருந்தோம், திரும்ப தமோ பிரதானமாக ஆகிறோம். துமாரி மேபி நம்பர் வார் ஜான்தீகை. உங்களுக்குள்ள கூட வரிசை கிரமமாக தெரிஞ்சுக்கிறாங்க. तुम बच्चों की बुद्धि में गई हमने की पिघली पिघली பக்தி கீகை. குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் நினைவு இருக்கு, நாம் தான் முதல்ல பக்தி செய்தோம். जरूर जिसने पिघली पिघली भक्ति की गई उसने की शिव का मंदिर बनाया, क्योंकि धनवान भी वह होते हैं ना. அவசியம் யார் முதல்ல பக்தி செய்தார்களோ அவர்கள்தான் சிவனுடைய கோயிலை உருவாக்குறாங்க. காரணம் செல்வந்தர்களாக அவங்க தான் இருக்காங்க. बड़ी राजा को देख और भी राजाए और प्रजा भी करेंगे. பெரிய ராஜாக்களை பார்த்து மற்ற ராஜாக்களும் பிரஜைகளும் செய்கிறாங்க. ये सबके டீட்டெயில் की बातें, இது அனைத்துமே தெளிவான விஷயங்களாக இருக்கு. एक सेकंड में जीवन मुक्ति कहाँ जाता है, फिर कितने वर्ष लग जाते हैं समझाने में. ஒரு செகண்டில் ஜீவன் முக்தி கிடைப்பதாக சொல்லப்படுது, பிறகு புரிய வைப்பதில் எவ்வளவு வருஷங்கள் ஆகுது.
ज्ञान तो सहज है उसमें इतना टाइम नहीं लगता है जितना याद की यात्रा पर लगता है ஞானம் மிகவும் சுலபமானதாக இருக்கு எந்தளவு நினைவு யாத்திரையில் டைம் ஆகுதோ அந்தளவு ஞானத்தில் சமயம் ஆகாது புகாते भी है बाबा आओ आकर हमको पतित से पावन बनाओ ऐसे नहीं कहते कि बाबा हमें विश्व का मालिक बनाओ அனைவருமே கூப்பிட்றாங்க பாபா நீங்கள் வாங்க எங்களை தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையாக்குங்க பாபா எங்களை முழு உலகத்திற்கு எஜமானர்களாக மாற்றுங்கன்னு சொல்லி யாரும் கூப்பிட்றது இல்லை சப் கஹேங்கே பதீத் சே பாவன் பனாவோ அனைவருமே எங்களை தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையாக்குங்கன்னு சொல்கிறாங்க पावन दुनिया कहा जाता है सत्युग को इनको पति दुनिया कहेंगे தூய்மையான உலகமாக சத்தியுகத்திற்கு சொல்லப்படுது இதை தூய்மை இல்லாத உலகமாக சொல்லப்படுது पतित दुनिया कहते हुए भी अपने को समझती नहीं தூய்மை இல்லாத உலகமாக சொன்னாலும் தன்னை பற்றி புரிந்து கொள்வதில்லை अपने प्रति घृणा नहीं रखते தன் மீது வெறுப்பு வைப்பதில்லை तुम किसके हाथ का नहीं खाते हो तो कहते हैं हम अछूत है क्या நீங்கள் யாருடைய கைகளிலும் சமைத்த உணவை சாப்பிட்றது இல்லை அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தீண்டத்தகாதவர்களாக இருக்கமா என்ன அரே தும் குத்துகி கேத்தே கோனா நீங்கள் தன்னை தானாகவே சொல்கிறீங்களையா பத்தித்தோ சப்கைனா அனைவரும் தூய்மை இல்லாதவர்களாக இருக்காங்களையா தும் கேத்தே பீகோ கம் பத்தித்துகை ஏ தேவத்தாயும் பாவன்கை நாங்கள் தூய்மை இல்லாதவர்களாக இருக்கோம் தேவதைகள் தூய்மையானவர்களாக இருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்களையா தோ பத்தித்துக்கோ கியா கஹேங்கே அதனால் தூய்மை இல்லாதவர்களை என்ன சொல்கிறது காயன் கைனா அமிர்த சோடு விஸ் காகே கோ காயே விஸ் தோ கராபு கைனா அமிர்தத்தை விட்டு விஷத்தை ஏன் அருந்தறீங்கன்ட்டு பாடப்பட்டிருக்கலையா விஷம் என்பது கெட்டதாக இருக்குது बाप कहते हैं ये विष तुमको आदि मध्य अंत दुख देता है परंतु इनको पायसन समझते तोड़ेगी के பாபா சொல்கிறாங்க இந்த விஷமானது ஆதி மத்திய அந்திமத்தில் உங்களுக்கு துக்கத்தை தருது அதாவது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை உங்களுக்கு துக்கத்தை தருது ஆனால் இதை விஷமாக யாரும் நினைப்பதில்லை जैसे अमली अमल बिगर रह नहीं सकता शराब की आदत वाला शराब बिगर रह ना सके எப்படி போதை பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் போதை இல்லாமல் இருக்க முடியாது மது பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாது लड़ाई का समय होता है तो उनको शराब पिलाकर नशा चढ़ाई लड़ाई पर बेच देते हैं யுத்தத்தினுடைய சமயம் வரும் பொழுது அவர்களுக்கு மது பானத்தை அருந்த கொடுத்து போதையை ஏற்படுத்தி யுத்தத்திற்கு அனுப்புகிறாங்க நஷா மிலா பஸ் சம்ஜேங்கி ஹம்கோ ஐசா கருணாகை அந்த போதை ஏற்பட்ட உடனே நாம் இது போல் செய்யணுன்ட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க உன் லோகோங்கோ மருணிக்கா டர் நகி ரேத்தாகை அவங்களுக்கு இறப்பதற்கான பயம் இருப்பதில்லை ககாங்பி பாம்ஸ்லி ஜாக்கர் பாம் சகித் கிருத்தேகை பாம்ஸ் அணு ஆயுதங்களை போட்டு எங்கள் பாம்ஸோட அவங்களும் கூடவே விழுந்துறாங்க गायन भी गई मुसलों की लड़ाई लगी राइट बात अभी तुम प्रैक्टिकल में देख रहे हो
அணு ஆயுதங்களுடைய யுத்தம் ஏற்படுவதாக பாடப்பட்டிருக்கு. சரியான விஷயம். இப்போ நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் பார்த்துட்ருக்கீங்க. आगे तो सिर्फ पढ़ते थे, पेट से मुसल निकाली फिर ये किया. अभी तुम समझते को पांडव कौन के गौरव कौन के. இதற்கு முன்னால் நீங்கள் படிச்சிருந்தீங்க வயிற்றிலிருந்து அணு ஆயுதங்கள் வருவதாக, இதை செய்தாங்கன்ட்டு நீங்கள் படிச்சிருந்தீங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் பாண்டவர்கள் யாராக இருக்காங்க, गौरवர்கள் யாராக இருக்காங்க. स्वर्गवासी बनने के लिए पांडवों ने जीते जी देह अभिमान से गलने का पुरुषार्थ किया. சொர்க்கவாசி ஆவதற்காக பாண்டவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டே தேகம் என்ற அபிமானத்திலிருந்து மறைவதற்கான முயற்சி செய்கிறாங்க. तुम अभी ये पुरानी जुत्ती छोड़ने का पुरुषार्थ करते हो. நீங்கள் இப்போ இந்த பழைய செருப்பை விடுவதற்கான முயற்சி செய்கிறீங்க. कहते हो ना पुरानी जुत्ती छोड़ नहीं लेनी गई. பழைய செருப்பை விட்டுட்டு புதுசு எடுக்கணும், இது போல் சொல்கிறாங்க இல்லையா. बाप बच्चों को की समझाते के बाप कहते के मैं கல்ப आता हूँ. பாபா குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க நான் கல்பமாக வரேன். மேரா நாம் கை சிவ ஜெயந்தி பி மனாத்தே கை. என்னுடைய பெயர் சிவான்ட்டு சொல்லப்படுது, சிவ ஜெயந்தியும் கொண்டாடப்படுது. பக்தி மார்க் के लिए कितने मंदिर आदि बनाते हैं. பக்தி மார்க்கத்திற்காக எவ்வளவு கோயில்களும் கட்டுறாங்க. நாம் भी बहुत रख दिए गए. பெயர் கூட நிறைய வச்சுருக்காங்க. देवियों के भी ऐसे नाम रख देते हैं. इस समय तुम्हारी पूजा हो रही है. தேவிகளுக்கு கூட இது போல் நிறைய பெயர்கள் வச்சுருக்காங்க. இந்த சமயத்தில் உங்களுடைய பூஜை நடந்துட்டுருக்கு. ये भी तुम बच्चे की जानते हो, जिसकी हम पूजा करते थे वह हमको पढ़ा रहे हैं. இது கூட குழந்தைகளாகிய நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க. யாருடைய பூஜை செஞ்சிட்ருந்தோமோ அவர் நமக்கு படிப்பை கற்றுத்தராங்க. जिन लक्ष्मी नारायण के इन हम पूजारी थे वह अभी हम खुद बन रहे हैं. ये ज्ञान बुद्धि में गई. எந்த லக்ஷ்மி நாராயணருக்கு நாம் பூஜாரியாக இருந்தோமோ இப்போ நாம் அது போல் ஆயிட்டிருக்கோம். இந்த ஞானம் புத்தியில் இருக்குது. சிமிரன் கருத்தே ரகோ பிர் அவுரோங்கோபி சுனாவோ. சிந்தனை செஞ்சுட்டே இருங்க, அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு கூட நீங்கள் சொல்லுங்கள். பகூத்துகை ஜோ தாரணா நெகி கரு சக்திகை. நிறைய பேர் கேட்கக்கூடிய ஞானத்தை தாரணை செய்ய முடியல. बाप कहते हैं जास्ती धारणा नहीं कर सकते को तो खर्जान नहीं याद की तो धारणा कहना. பாபா சொல்கிறாங்க அதிகமான தாரணை செய்ய முடியல, பரவாயில்ல, நினைவுனுடைய தாரணை இருக்கு இல்லையா. பாப் கோகி யாது கருத்தே ரகோ. பாபாவை மட்டும் நினைவு செஞ்சுட்டே இருங்க. जिनकी मुरली नकी चलती है तो एकांग बैठी सिमिरन करो. யாருக்கு முரளி சொல்ல முடியல அவங்க இங்கே அமர்ந்து சிந்தனை செய்யுங்க. எகாங் கோயி பந்தன் ஜட் ஆதி கை நக்கி. இங்கே எந்த விதமான பந்தனங்களோ குழப்பங்களோ எதுவுமே இல்லை. घर में बल बच्चों आदि का वातावरण देख व नशा गुम को जाता है. एकांग चित्र भी रखे गए. வீட்டில் குழந்தைகளுடைய மற்ற வாயு மண்டலத்தை பார்க்கும் பொழுது அந்த போதையானது மறைஞ்சு போயிடுது. இங்கே சித்திரங்களும் வைக்கப்பட்டிருக்கு. கிஸ்கோபி சம்ஜானா பகூத் சகஜகை. யாருக்கு வேணாலும் புரிய வைப்பதே மிகவும் சுலபமாக இருக்கு.
वो लोग तो गीता आदि पूरी कंठ कर लेते हैं. அவங்க கீதையை முழுமையாக மனப்பாடம் செய்கிறாங்க. सीख लोगों को भी கிரந்த் கண்டு ரேத்தா ஹேனா. சீக்கிய தர்மத்தை சேர்ந்தவர்கள் கூட கிரந்தத்தை மனப்பாடமாக செய்கிறாங்க இல்லையா. தும்கோ கியா கண்டு கர்னாகே, நீங்கள் என்ன மனப்பாடம் செய்யணும்? பாப்கோ, ஒரு அப்பாவை நினைவு செய்யணும். तुम कहते भी को பாபா ஏகை பில்குல் நயி சீஜுகை. நீங்கள் பாபான்னு சொல்கிறீங்க, இது முற்றிலும் தனி பொருளாக இருக்குது, தனிப்பட்டதாக இருக்குது. ये एक ही समय है जबकि तुमको अपने को आत्मा समझ एक बाप को याद करना है. இந்த ஒரு சமயம் மட்டும்தான் நீங்கள் தன்னை ஆத்மாவாக உணர்ந்து ஒரு அப்பாவை நினைவு செய்யணும். 5000 वर्ष पहले भी सिखाया था और कोई की ताकत नहीं जो ऐसे समझा सके. 5000 வருடங்களுக்கு முன்னால் கூட பாபா நமக்கு கற்றுக் கொடுத்துருந்தாங்க. வேறு யாருக்குமே கற்றுத் தருவதற்கான சக்தி இருக்க முடியாது. ज्ञान सागर कई की एक बाप दूसरा कोई कोना सके. ஞானக்கடல் ஒரு அப்பாவாக இருக்காங்க, வேறு யாருமே இருக்க முடியாது. ज्ञान सागर बाप की तुमको समझाते कि आजकल ऐसे भी बहुत निकले गए जो कहते कि हमने अवतार लिया गए, इसलिए सच की स्थापना में कितने विघ्न पड़ते गए. परंतु गाया हुआ के सच के नाम हिलेगी जुलेगी लेकिन डूबेगी नहीं. ஞானக்கடல் ஒரு அப்பா தான் உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. இன்றைய நாட்களில் நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் அவதாரம் எடுத்திருக்கோம், அதனால் சத்தியத்தினுடைய ஸ்தாபனையில் நிறைய தடைகள் ஏற்படும், அதனால் பாடப்பட்டிருக்கு சத்தியத்தினுடைய படகு ஆடும் அசையும் ஆனால் மூழ்காது. अब तुम बच्चे बाप के पास आते हो तो तुम्हारी दिल में कितनी खुशी रखनी चाहिए. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் பாபா கிட்ட வந்திருக்கீங்க, உங்களுடைய மனசில் எவ்வளவு குஷி இருக்கணும். आगे यात्रा पर जाते थे तो दिल में क्या आता था. ஆரம்பத்தில் யாத்திரைக்கு நீங்கள் போயிருந்தீங்க, அப்போ மனசில் என்ன நினைவு வந்திருந்தது. अभी घर बार छोड़ यहाँ आते ही तो क्या ख्यालात आते गए. இப்போ நீங்கள் குடும்பத்தை விட்டுட்டு இங்கே வரும் பொழுது என்ன சிந்தனைகள் வருது. हम बाप दादा के पास जाते गए, बाप ने ये भी समझाया कि मुझे सिर्फ सी बाबा कहते गए जिसमें प्रवेश किया गए वाकई ब्रह्मा. நாம் பாப் தாதாவிடம் போகிறோம். இப்போ பாபா நமக்கு இதையும் புரிய வைக்கிறாங்க. அதாவது பாபா சொல்கிறாங்க, யாருடைய உடலில் நான் பிரவேசம் ஆகிறனோ அவர்தான் பிரம்மாவாக இருக்காங்க. बिरादारियाँ कोती कहना वंशावलिகள் இருக்கு இல்லையா. पहली बिरादारी ब्राह्मणों की गई, फिर देवताओं की बिरादारी को जाती गई. முதல்ல பிராமணர்களுடைய வம்சாவளி இருக்குது, அதுக்கப்புறம் தேவதைகளுடைய வம்சாவளிகள் வருது. अभी दूरांदेशी बाप बच्चों को दूरांदेशी बनाते गए. இப்போ தூர தேசத்தில் இருக்கக்கூடிய பாபா குழந்தைகளை கூட தூராந்தேசியாக மாற்றுறாங்க, தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடியவர்களாக மாற்றுறாங்க. तुम जानते हो आत्मा कैसी सारी चक्र में भिन्न भिन्न वर्णों में आई गई. इसका ज्ञान दूरांदेशी बाप की देते गई. ஆத்மா முழு சக்கரத்தில் விதவிதமான வர்ணங்களில் எப்படி வருது, இதனுடைய ஞானம் தூராந்தேசியாக இருக்கக்கூடிய பாபா தான் தராங்க. இது நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க.
तुम विचार करेंगे अभी हम ब्राह्मण वर्ण के इसके पहले जब ज्ञान नहीं था तो சூத்ர வர்ண கேத்தே நாம் பிராமண வர்ணத்தை சேர்ந்தவர்களாக இருக்கும். இப்போ இதற்கு முன்னால் எப்போ ஞானம் இல்லாமல் இருந்ததோ அப்போ சூத்ர வர்ணத்தை சேர்ந்தவர்களாக இருந்தோம். நீங்கள் இதை சிந்தனை செய்து பாருங்கள். ஹமாராகே கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர், நம்முடைய அப்பா கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதராக இருக்காங்க. ग्रेट शूद्र, ग्रेट वैश्य, ग्रेट क्षत्रिय, उनके पहले ग्रेट ब्राह्मण थे. ग्रेट शूद्रन, ग्रेट वैश्यन, ग्रेट क्षत्रियर, அதுக்கு முன்னால் கிரேட் பிராமணர்களாக இருந்தோம். अब ये बातें सिवाय बाप के और कोई समझा ना सके. இப்போ ஒரு அப்பாவை தவிர இந்த விஷயங்கள் வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. இன்கோ கஹா ஜாத்தா கை தூரா தேஸ் கா கியான், இதற்கு தான் தூர தேசத்தினுடைய ஞானமாக சொல்லப்படுது. दूर देश में रहने वाला बाप आकर दूर देश का सारा ज्ञान देते हैं बच्चों को. தூர தேசத்தில் இருக்கக்கூடிய அப்பா தூர தேசத்தினுடைய முழு ஞானத்தையும் குழந்தைகளுக்கு தராங்க. तुम जानते हो हमारा बाबा दूर देश से इसमें आते हैं. நம்முடைய அப்பா தூர தேசத்திலிருந்து இவருடைய உடலில் வராங்க. நீங்கள் இதை தெரிஞ்சிருக்கீங்க. ஏ பராயா தேஸ் பராயா ராஜ்யகை, இது மற்றவர்களுடைய தேசம், மற்றவர்களுடைய ராஜ்யமாக இருக்கு. सी बाबा को अपना शरीर नहीं के और वह ज्ञान का सागर स्वर्ग का राज्य भी उनको देना के. सी बाबा के தன்னுடைய சரீரம் இல்லை மற்றும் அவர் ஞான கடலாக சொர்க்கத்தினுடைய ராஜ்யத்தையும் அவர் தர வேண்டியதாக இருக்கு. கிருஷ்ண தோடிகி தேங்கே சி பாபாகி தேகா, கிருஷ்ணர் சொர்க்கத்தினுடைய ராஜ்யத்தை தருவாரா என்ன? சி பாபா தான் தராங்க. கிருஷ்ணக்கு பாபா நகி ககேங்கே, கிருஷ்ணரை பாபாவாக சொல்கிறது இல்லை. बाप राज्य देते हैं, बाप से ही वर्षा मिलता है. பாபா ராஜ்யத்தை தராங்க, பாபா இட்டிருந்து தான் ஆஸ்தி கிடைக்குது. அபி கத்துக்கே வர்ஷே சப் பூரே கோத்தேகை, இப்போ எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி முடிய போகுது. सत्युग में तुमको ये मालूम नहीं रहेगा कि हमने ये संगम पर 21 जन्मों का वर्षा लिया हुआ है. நாம் சங்கமத்தில் 21 ஜென்மத்திற்கான ஆஸ்தியை எடுத்திருக்கோம். இது சத்தியுகத்தில் உங்களுக்கு தெரியாது. ये अभी जानते हो हम 21 जन्मों की वर्षा आधा कल्प के लिए ले रखेंगे. 21 पीढ़ी यानी पूरी आयु, அதாவது 21 ஜென்மத்திற்கான ஆஸ்தி பாதி கல்பத்திற்காக இப்போ நம்ம எடுத்துட்ருக்கோம். இது நீங்கள் தான் இப்போ தெரிஞ்சிருக்கீங்க. 21 தலைமுறை, அதாவது முழு ஆயுளுக்கு எடுக்கிறீங்க. जब शरीर बूढ़ा होगा तब समय पर शरीर छोड़ेंगे. எப்போ சரீரம் வயதாகிறதோ அப்போ தன்னை தானாகவே சரீரம் சமயம் வரும் பொழுது விடுவாங்க. ஜெய்சே சர்ப்ப புராணி கால் சோடு நயி லே லேத்தேகை, பாம்பு எப்படி தன்னுடைய பழைய சட்டையை விட்டுட்டு புது சட்டை எடுக்குது. हमारा भी पार्ट बजाती बजाती ये चोला पुराना हो गया है. நாம் கூட பார்ட்டு ப்ளே பண்ண பண்ண இந்த சட்டையானது பழசாக ஆயிருது. तुम सच्चे सच्चे ब्राह्मण को तुमको की ब्रह्मरी कहा जाता है. நீங்கள் உண்மையிலும் உண்மையான பிராமணனாக இருக்கீங்க, உங்களுக்கு தான் குலவியாக சொல்லப்படுது.
तुम कीड़ों को आप समान பிராமன் பனாத்தேகோ, நீங்கள் புழுக்களை போல இருக்கக்கூடியவர்களை தனக்கு சமமாக பிராமணனாக மாத்துறீங்க. तुमके कहा जाता है कि कीड़े को ले आकर बैठ बूम बूम करो, அதாவது புழுக்களை எடுத்துட்டு வந்து நீங்கள் பூம் பூம் பண்ணி அவங்கள கூட உயர்ந்தவர்களாக மாற்றுங்கன்னு சொல்லப்படுது. ब्रह्मरी भी बूम बूम करती गई, फिर कोई को तो पंख आ जाती गई, कोई मर जाते गई. குளவி கூட பூம் பூன்னு சொல்லி ஒரு சில புழுக்களுக்கு இறக்கை வரும், ஒரு சிலது இறந்து விடும். மிசால் சப் அபிகேகை, எக்ஸாம்பிள் அனைத்துமே இப்போ நடக்கக்கூடியதாக இருக்குது. तुम लाडले बच्चे को बच्चों को नूरे रतन कहा जाता है. நீங்கள் செல்ல குழந்தைகளாக இருக்கீங்க, குழந்தைகளுக்கு கண்ணின் மணியாக சொல்லப்படுது. பாப் कहते हैं नूरे रतन, பாபா சொல்கிறாங்க கண்ணின் மணிகள். तुमको अपना बनाया है तो तुम भी हमारी हुए ना. நீங்கள் என்னை உங்களுடையவர்களாக்கி கொண்டதால் நீங்களும் என்னுடையவர்களாக இருக்கீங்க இல்லையா. ऐसे बाप को जितना याद करेंगे पाप कट जाएंगे. இது போல் அப்பாவை எந்த அளவு நினைவு செய்யறோமோ அந்தளவு பாவங்கள் அழிஞ்சிரும். और कोई को भी याद करने से पाप नहीं कटेंगे. வேறு யாரையும் நினைவு செய்வதினால் பாவங்கள் அழியாது. अच्छा நல்லது. मीठे मीठे सिखलते बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते, रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக அப்பா ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம் செய்கிறாங்க. ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் ஆன்மீக அப்பாவிற்கு நமஸ்காரம் 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 செய்கிறோம். தாரணா के लिए முக்கிய சார், நடைமுறையில் கொண்டு வருவதற்கான முக்கியமான சாரம். जीते जी देह अभिमान से गलने का पुरुषार्थ करना है. உயிரோடு வாழ்ந்து கொண்டே தேக அபிமானத்திலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்யணும். இஸ் புராணி ஜுத்தி में जरा भी ममत्व न रहे. இந்த பழைய சரீரம் என்ற செருப்பின் மீது கொஞ்சம் கூட பற்றுதல் இருக்கக்கூடாது. सच्चे ब्राह्मण बन कीड़ों पर ज्ञान की बूम बूम कर उनके आप समान ब्राह्मण बनाना है. உண்மையான பிராமணன் ஆக்கி புழுக்கள் மீது ஞானத்தினுடைய பூம் பூம் செய்து அவர்களையும் தனக்கு சமமாக பிராமணனாக மாற்றணும். வரதானம். होपलेस में भी होप पैदा करने वाली सच्चे परोपकारी संतुष्ट मणि भव. நம்பிக்கை இழந்தவர்களிடம் கூட நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய உண்மையான பரோபகாரி திருப்தியின் மணியாக ஆகுங்கள். त्रिकालदर्शी बन हर आत्मा की कमजोरी को परखते हुए उनकी कमजोरी को स्वयं ही धारण करने या वर्णन करने के बजाय कमजोरी रूपी कांटे को कल्याणकारी स्वरूप से समाप्त कर देना. त्रिकालदर्शियाகி ஒவ்வொரு ஆத்மாவினுடைய பலகீனத்தை கண்டறிந்தாலும் அவர்களுடைய பலகீனத்தை தனக்குள் தாரணை செய்வது வர்ணனை செய்வதற்கு பதிலாக பலகீனம் என்ற முல்லை கல்யாணக்காரி சுரூபத்தின் மூலமாக அழிச்சிடணும். காண்டேகோ பூல் பனா தேனா, முள் போல இருக்கக்கூடியவர்களை மலராக மாற்றணும். ஸ்வயம்பி சந்துஷ்ட மணிக்கே சமான் சந்துஷ்ட ரேகனா,
और सर्व को संतुष्ट करना. தானும் திருப்தியினுடைய மணியாகி திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்தி செய்யணும். அதாவது திருப்தியினுடைய மணிக்கு சமமாக திருப்தியாக இருக்கணும் மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்தணும். जिसकी प्रति सब निराश दिखाई, ऐसी व्यक्ति व ऐसी स्थिति में सदा के लिए आशा के दीपक जगाना अर्थात दिल शिकस्त को शक्तिवान बना देना. ऐसा श्रेष्ठ कर्तव्य चलता रहे तो परोपकारी संतुष्ट मणि का वरदान प्राप्त हो जाएगा. யார் மீது அனைவரும் நிராசை காட்டுறாங்களோ இது போல மனிதர்கள் இது போல ஸ்திதியில் சதா காலத்திற்காக ஆசையினுடைய தீபத்தை ஏற்றணும். அதாவது மனது உடைந்து போனவர்களை கூட சக்திவானாக மாற்றணும். இது போல சிரேஷ்டமான காரியம் நடந்துகிட்டே இருக்கும்போது தான் பரோபகாரியாக திருப்தியின் மணியின் வரதானம் கிடைத்து விடும். ஸ்லோகன் परीक्षा के समय प्रतिज्ञा याद आए तब प्रत्यक्षता होगी. பரீட்சையினுடைய சமயத்தில் உறுதிமொழி நினைவு வரும் பொழுதுதான் பாபாவுடைய பிரத்யக்ஷதா ஏற்படும். ஓம் சாந்தி. சொல்ல வார்த்தைகள் நம்மிடம் இல்லை. நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் நம்மிடம் இல்லை. நினைவினில் நீ ஓய்வின்றி செய்த சேவைகள், நினைவினில் நீ ஓய்வின்றி செய்த சேவைகள். நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் நம்மிடம் இல்லை. நினைவினில் நீ ஓய்வின்றி செய்த சேவைகள். நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் நம்மிடம் இல்லை.